வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி இட்லி தோசைக்கு பதிலாக செய்யக்கூடிய மிகவும் சத்துள்ள அருமையான ரெசிபி, உளுந்தை வச்சு செய்யக்கூடிய வெள்ளை கொழுக்கட்டை. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தம் 3 பொருட்கள் போதுங்க. இட்லி அரிசி 3 கப் 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. 1 கப் உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். தேங்காய் துருவல் 1 கப். முதல்ல இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. அரிசியில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு மாவு பொடிக்கிறது ரொம்ப நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்க மாதிரி பொடிச்சு எடுத்துருங்க. அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். பொடித்த மாவுலேருந்து 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்ச உளுந்து 1/2 கப், இதை அப்படியே சேர்த்துடலாம். மாவை கலந்து விட்டுறலாம். துருவின தேங்காய் 1 கப், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து மாவை விரவிடுங்க. மாவில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கையில் மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். மாவு ரொம்ப டைட்டாக விரவிட்டிங்கன்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆயிரும். அதனால் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியே மாவை விரைய வச்சுருங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. அடுத்து ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா உருட்டி வச்சுருந்த கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹாட் வாட்டரை இது கூட சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டையை தண்ணியில் போடும்போது கொழுக்கட்டை தண்ணியில் நல்லா முங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பத்து நிமிஷத்துலேயே கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு, தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அடுப்பு அணைச்சிடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு சைட் டிஷ்ஷாக இட்லி பொடி, சுகர், வெல்லம் வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த கொழுக்கட்டைக்கு சைட் டிஷ்ஷாக மிளவையும் உப்பையும் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சி அதை தொட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை வேக வச்சுருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், அந்த தண்ணியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.